ரித்தனியாவுடைய அப்பா ஒருவேளை பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற பெரியாருடைய புக்க படிச்சிருந்தா, அந்த பொண்ணு தனக்கு பிரச்சனைன்னு வந்து சொல்லும்போது, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கே திரும்பி அனுப்பாம, "நீ இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் அந்த வீட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுக்கே வந்துரு. இந்த ஊர் உலகம் என்ன சொன்னாலும் அத பத்தி கவலை கிடையாது. அ நீ வந்து உன்னுடைய வாழ்க்கைய நீ விருப்பப்பட்ட மாரி வாழு." அப்படிங்கிற மாரியான சில விஷயங்கள சொல்லி அந்த பொண்ண சப்போர்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அந்த புக்ல இருக்க சில வரிகள் நான் படிக்கிறேன். என்னுடைய தமிழ் ஃப்ளோ உங்களுக்கு புரியல அப்படின்னா, இத நான் ஸ்கிரீன்ஷாட்டா நான் போடுறேன். நீங்க போயிட்டு என்னோட Instagram பேஜ்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த புக்ல இருக்கக்கூடிய சில வரிகள் என்ன அப்படின்னா, "கற்புக்காக பிரியமற்ற இதத்தை கட்டி அழுது கொண்டிருக்க செய்யும்படியான நிர்பந்த கல்யாணங்கள் ஒழிய வேண்டும். கற்புக்காக புருஷனின் மிருகச் செயலை பொறுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற கொடுமையான மதங்கள், சட்டங்கள் மாய வேண்டும். கற்புக்காக மனதுள் தோன்றும் உண்மை அன்பை காதலை மறைத்துக் கொண்டு காதலும் அன்பும் இல்லாதவனுடன் இருக்க வேண்டும் என்கின்ற சமூக கொடுமைகள் அழிய வேண்டும்." இது வந்து ஒரு வசனம். ஸோ இதே மாரி நெறைய விஷயங்கள் இந்த புக்ல இருக்கு. வேணா நீங்க போயிட்டு Amazonல பர்ச்சேஸ் பண்ணி படிச்சு பாருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாரியான விஷயங்கள் மேற்கொண்டு நடக்காம இருக்கிறதுக்கு, கௌரவம் அப்படிங்கிற விஷயத்த பெண்கள் திணிக்காம இருந்தா நல்லது.